இறைவன் ஒவ்வொருத்தரும் மனசையும் பார்க்குறான், நம்ம என்ன நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உண்மையை உணர்ந்து அதை ஒத்துக்கிட்டு அதை ஒப்படைச்சு என்னை மீட்டு கொடுத்து நான் மனிதனாக வாழணும். நீ எந்த அமைப்பை என்ன படைச்சு அந்த பேர் நான் வாழணும், நல்ல குணங்களில் வாழணும். பெரும்பாலும் நம்மளோட குணங்கள் நிறைய இருக்குது. அந்த சூழ்நிலையில் நம்ம மாறி போயிடும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியும் நமக்கு சைத்தான் கூட குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நன்மையெல்லாம் இரண்டு வருது, தீமையெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம் சைத்தான் தூண்டலின் காரணமாக. வேதம் தெளிவாக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதுல அதை உணர்றதுல தவறிட்டே இருக்கும். எல்லாத்தையும் குறையில் இருக்குது, யார்ட்டும் இல்லாமல் இல்லை. ஆனால் அவன் பார்த்துக்கிறது நிறையலுக்காக வாழ வச்சுட்டு இருக்கான். சின்ன கடன் விற்கிற நன்மை இருக்குது. இப்போ சொல்லும்போது கூட ஆமாம் நம்ம கவனமாக இருக்குமேன்னு சொன்ன ஏற்றுட்டோம்னு சொன்னால் அதுவும் நன்மை இருக்குது. பல குறையில் மட்டும் தான் கூட ஒட்டுமொத்தமாக நான் குறையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் சொல்லும்போது ஆமாம் அவனோட குறை தான் செய்யுது, அவன் நீர் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, அல்லது என்கிட்ட இந்த குணம் கேட்டுருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டா கூட அது ஒரு நன்மை இருக்குது. அப்படிப்பட்ட நன்மையெல்லாம் நம்ம உண்டு விடப்பட்டிருக்கோம். அதுக்காக திருப்பி திருப்பி இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டே இருக்கும். இறைவன் மூலமாக, வேதத்தின் மூலமாக, தூதர் மூலமாக. அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பலங்கள் இருக்குது. யாரையும் பலங்கள் இல்லாமல் இல்லை, குறைபாடு இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம மனசை வந்து அது எதுக்காக அந்த சூரியன் நம்ம காமிக்கிறான்னு சொன்னால், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் சூரியனே உருவாகுது. நம்ம எல்லாத்தையும் மனசுக்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் இருக்கு நினைக்கக்கூடாது. என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் சம்மந்தம் இருக்குது. என்னுடைய உடல்நிலைக்கும் என்னுடைய மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் என் மனசு அமைதி அடைஞ்சுன்னு சொன்னால் என் உடல் சுகமாகும், என் சூழ்நிலை மாறும். ஆனால் மனசு எப்பயுமே அமைதியாக இருக்குதான்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. அமைதி அடிப்படை தேவையான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் அமைதி தான் அடிப்படை தேவை, அது எங்கேயும் வாங்க முடியாது, அது கடைசியில் கிடையாது. அப்போ அமைதி கொடுத்ததை நம்ம வந்து விரும்பி அதிகரித்து கேட்டுருக்கோமா? கண்டிப்பாக அதை தவறு தான் இருக்கும். அமைதி இல்லாத போது அமைதியை கேட்குறோமே, அமைதி கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்க இதை அதிகரிச்சு கொடுக்கவே. நீ ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொடுத்த அமைதியை நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் அமைதியை அதிகரிச்சு கொடு. நாங்கள் உறுதிப்படுத்திக்கல, நீ உறுதிப்படுத்தி கொடு. நாங்கள் பறையமாக இருக்கோம், நான் மனைவி செல்ல போயிடுறோம், உன்னை மறந்து விட்டு ஆயிடுறோம், அல்லது நிராகரிச்சு போயிடுறோம். இதெல்லாம் பிரார்த்தனை ஆக்கும்போது படிப்படியாக அவங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக அவன் ஏற்றுக்குவான்.